Hello everyone, welcome to Advanced Twitter Ads Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயினை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எப்படி உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன்ஸை ட்விட்டர் ஆட்ஸ்ல ரன் பண்ணி உங்களுடைய ஆப்ஸ்க்கான டவுன்லோட்ஸை அதிகப்படுத்துறது அப்படின்ற ஒரு கேம்பெயினை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதே மாதிரியான கேம்பெயினை நம்ம ஃபேஸ்புக்ல நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆட்ஸை நம்ம ரன் பண்ணுறதுனால நம்மளுடைய ஆப் பிளே ஸ்டோர்ல இருந்தோ இல்லைனா ஆப் ஸ்டோர்ல இருந்தோ டவுன்லோட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய ஆப்போட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கொடுத்து தான் நம்ம இந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயினை ரன் பண்ண போறோம். ஸோ நம்மளோட ஆப்போட ஓவரால் இன்ஃபர்மேஷன் நம்ம கேம்பெயினில் கொடுக்கறதுனால யூசர் அதை பார்த்துட்டு அங்கேருந்து பிளே ஸ்டோருக்கோ இல்லைனா ஆப் ஸ்டோருக்கோ ரீடைரக்ட் ஆகிட்டு அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ட்விட்டர் ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயினோட மெயின் கோல். சரி வாங்க இந்த ட்விட்டர் ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். So app installation campaigns target a mobile audience to download your app. So இந்த app installation campaign நீங்க ட்விட்டர்ல ரன் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கேம்பெயின் மொபைல் ஆடியன்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆட் டெஸ்க்டாப்ல உங்களுக்கு அப்பியர் ஆகாது. ஸோ ஒன்லி ஃபார் மொபைல் யூசர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்காக நீங்கள் இந்த ஆடை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸை மொத்தம் டார்கெட் பண்ணி நீங்கள் இந்த கேம்பெயினை ரன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய ஆட் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ நீங்கள் ஐஃபோனுக்காக ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ நீங்கள் லிமிட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆட் எங்கெல்லாம் ஷோ ஆகணும் அப்படின்றத. அப்புறம் மோஸ்ட் ட்விட்டர் யூசர்ஸ் வியூ ட்விட்டர் ஆன் மொபைல்ஸ். அப்புறம் ரன்னிங் ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயின் இஸ் தி பர்ஃபெக்ட் வே டு கனெக்ட் வித் மொபைல் யூசர் டு இன்ஸ்டால் யுவர் ஆப் டைரக்ட்லி ஃப்ரம் தேர் டைம் லைன்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ நீங்கள் ரன் பண்ணுற இந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயின் யூசரோட டைம் லைன்லேயே அப்பியர் ஆகும். ஸோ அங்கேயே நம்மளுடைய பேனர் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த கால் டு ஆக்ஷன் பட்டன் அதாவது இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அவங்க ரெஸ்பெக்டிவ் ஆப் ஸ்டோருக்கோ பிளே ஸ்டோருக்கோ போவாங்க. அங்கேருந்து உங்களுடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ட்விட்டர் ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயினில் நம்ம எதுக்கெல்லாம் பே பண்ணோம் அப்படின்னா ஆப் கிளிக்ஸுக்கு, அதாவது அந்த இன்ஸ்டால் பட்டன் அப்படின்ற ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நாம் அதுக்கு பே பண்ணணும். அப்புறம் ஆப் கார்டு கிளிக்ஸ், அதாவது அந்த என்டையர் கார்டை கிளிக் பண்ணாங்க அப்படின்னாலும் நாம் அந்த கிளிக்குக்கான சார்ஜஸை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த 2 மெத்தடில் தான் நம்மளுக்கு காஸ்ட் பர் ஆக்ஷன் வந்து இருக்கும். அப்புறம் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஆப் மேனேஜர். ஸோ நார்மலாக நம்ம ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு இந்த ஆப் மேனேஜர் ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. ஆனால் ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆப்பை நம்ம ஆப் மேனேஜரில் ஆட் பண்ணிட்டு தான் நம்மளோட கேம்பெயினில் இன்டிகிரேட் பண்ண முடியும். ஸோ ஃபேஸ்புக்கில் நம்ம டைரெக்டாக அந்த யூஆர்எல் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கேம்பெயினில் அதை எடுத்துக்கும். இந்த இடத்துல அப்படி கிடையாது. ஆப் மேனேஜரில் நீங்கள் உங்களுடைய ஆப்பை ஆல்ரெடி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் பேசிக் ட்விட்டர் கேம்பெயின் கிரியேஷனில் நம்மளுக்கு அந்த ஆப் வந்து ஷோ ஆகும். அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுடைய கேம்பெயினை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் மேனேஜரில் நம்ம ஆட் பண்ணுற ஆப்புக்கு இன்ஸ்டாலேஷன் கேம்பெயினும் நம்ம ரன் பண்ணலாம். அதே மாதிரி ஆப் ரீஎங்கேஜ்மெண்ட் கேம்பெயினும் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ஒரு டைம் நீங்கள் இந்த ஆப் மேனேஜரில் உங்களுடைய ஆப்பை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதை நம்ம எத்தனை டைம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க இந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் என்னோட ட்விட்டர் ஆட் அக்கௌண்ட்டுக்கு நான் போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் கிரியேட் அ கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ கன்சிடரேஷனில் நம்ம ஆப் இன்ஸ்டால் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து உங்களுடைய ஆப்பை இங்கே தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் சூஸ் ஒன் அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் அமேசான் பிரைம் வீடியோஸ் அப்படின்றத ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஆப்பை இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு நான் ஜஸ்ட் கிரியேட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிரியேட் நியூ அப்படின்ற ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஆப் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய பிளாட்ஃபார்மை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களோடது ஆண்ட்ராய்டு அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆப் ஸ்டோர் அப்படின்னா நீங்கள் ஐஃபோனோ ஐபேடோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை என்னோட அப்ளிகேஷன் வெறும் ஐபேடுக்கு மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஐபேடை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஆண்ட்ராய்டு அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஆண்ட்ராய்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஆப்போட பிளே ஸ்டோர் யூஆர்எல் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு நான் ஜஸ்ட் பிளே ஸ்டோருக்கு போகிறேன். பிளே ஸ்டோரில் நீங்கள் உங்களுடைய ஆப்பை வந்து நீங்கள் தேட வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஆப் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ஆப்போட யூஆர்எல் நீங்கள் காப்பி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்கேஸ் டிஸ்னி ஹாட்ஸ்டார் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். இதுதான் உங்களுடைய ஆப்போட யூஆர்எல். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய மேனேஜ் ஆப்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் அந்த யூஆர்எல் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் சேவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்டார் அப்படின்றது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஸை நம்மளோட கேம்பெயினில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஜஸ்ட் கேம்பெயின் போகிறேன். இப்போ ஜஸ்ட் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்பியர் ஆகுது. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஹாட்ஸ்டார் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம கன்வர்ஷன் ட்ராக்கிங் எதுவுமே பண்ணல. ஏன்னா இது ஒரு பெரிய டாபிக். நான் இதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு அப்கமிங்ஸ் வீடியோஸில் நான் போடுறேன்.
ஏன்னா இதில் நம்ம தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்டிகிரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கேம்பெயின் நேமை கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் டெமோ அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து உங்களுடைய டோட்டல் பட்ஜெட்டை நீங்கள் அடுத்து நீங்கள் டெய்லி பட்ஜெட்டை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு $10 கொடுக்குறேன். டோட்டல் பட்ஜெட் ஒரு $50 கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங் டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் இந்த இடத்துல நாம் நம்மளுடைய ஆட் குரூப்போட நேமை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஆப் டெமோ அப்படின்றத கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த ஆட் குரூப்புக்கான பட்ஜெட் ஒரு $20 கொடுக்குறேன். அடுத்து பிட் டைப்பில் நான் ஆட்டோமேட்டிக் பிட் ரெக்கமெண்டட்லி விடுறேன். அடுத்து பிட் யூனிட். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஆப் இன்ஸ்டாலேஷனுக்கு நாம் பே பண்ணலாமா இல்லைனா ஆப் கிளிக்கு நாம் பே பண்ணலாமா அப்படின்றத இங்கே தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஸோ ஆப் கிளிக் அப்படின்னா ஆப் கார்டோட எல்லா கிளிக்குக்குமே நாம் பே பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ஆப் இன்ஸ்டாலேஷனுக்கும் நாம் பே பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஆப் கிளிக் அப்படின்றத அப்படியே விட்டுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷனுக்கும் நான் பே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பர் இன்ஸ்டால் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அடுத்து ஆப்டிமைசேஷன் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இதுலேயே நான் ஆப் கிளிக்ஸ் அப்படின்றத அப்படியே விட்டுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாலுக்கும் மாற்றிக்கலாம். ஸோ இதால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரைஸ் சேஞ்சஸும் வராது. ஆனால் பிட் யூனிட்ல நீங்கள் கொடுக்குற பர் இன்ஸ்டால் இல்லைனா ஆப் கிளிக், ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே ப்ரைஸ் கண்டிப்பாக வேரியஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆட் குரூப்பாக தனியாக நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரைஸை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து டெமோகிராபிக்ஸ். ஸோ இதில் நான் எல்லா ஜெண்டருக்குமே நான் ரன் பண்ணுறேன். அதனால் நான் ஆல் அப்படியே விட்டுறேன். அடுத்து லொக்கேஷன். ஸோ இந்த இடத்துல நான் தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இந்தியாவை ரிமூவ் பண்ணுறேன். லாங்குவேஜ் எதுவும் நான் செலக்ட் பண்ணல. அடுத்து டிவைசஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக iOS அப்புறம் டெஸ்க்டாப் ரெண்டுமே ஐட் ஆகிட்டு இருக்கும். ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஆண்ட்ராய்டு அப்புறம் அதர் மொபைல்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஆண்ட்ராய்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்காங்க. ஆண்ட்ராய்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். இன்கேஸ் பர்டிகுலராக நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பர்டிகுலராக அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் டிஃபால்ட்டாக ஆல் அப்படின்றத விட்டுடுறேன். அடுத்து டிவைஸ் மாடல். ஸோ இன்கேஸ் நீங்கள் பர்டிகுலராக ஒரு டிவைஸ் மாடலுக்கு மட்டும் நான் என்னோட ஆடை ஷோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் சாம்சங்கை கிளிக் பண்ணுறேன். சாம்சங்கில் நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலர் எனக்கு 2 மாடலில் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த 2 மாடலை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய ஆடை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஆல் அப்படின்றத அப்படியே விட்டுறேன். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணல. அடுத்து கெரியர், நான் இதில் எதுவுமே பண்ணலை. அடுத்து கஸ்டம் ஆடியன்ஸும் நம்ம இந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயினுக்கு தேவையில்லை. அடுத்து டார்கெட் கீவேர்ட், இது எதுவுமே தேவை கிடையாது. ஸோ ஜென்ரிக்காக அப்படியே ரன் பண்ணுவோம். அடுத்து பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரொஃபைல், சர்ச் ரிசல்ட்ஸ், அப்புறம் ஹோம் டைம்லைன்ஸ், எக்ஸ்டெண்ட் டு ட்விட்டர் ஆடியன்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் வந்து நிறைய ஆப் கூடயும் வெப்சைட் கூடயும் பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கெல்லாமே உங்களுடைய ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ட்விட்டர் ஆப்பை தவிர வேறு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை அன்செக் பண்ணிடுங்க. ஸோ அன்செக் பண்ணிவிட்டு கிரியேட்டிவ்ஸ் வாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நம்மளுடைய ஆடை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் கிரியேட் ட்வீட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஆப்புக்கான டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல வாட்ஸ் ஆப்னிங்ன்ற இடத்துல நான் ஜஸ்ட் என்னோட கண்டென்ட்டை நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே உங்களுடைய ஆப்புக்கான எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷனை கொடுங்க. அப்புறம் உங்களுடைய மீடியா, அதாவது நீங்கள் கரோசல் டைப்பில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு சிங்கிள் வீடியோவோ இல்லைனா சிங்கிள் இமேஜை வச்சு நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் மீடியாவில் போய்ட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு மல்டிபிள் இமேஜஸை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். அதனால் கரோசலில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் மீடியா போகிறேன். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய இமேஜஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் அப்லோடு கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட இமேஜஸ். ஸோ இதை நான் 1 by 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் ஆகிடுச்சு. திரும்ப அதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் 6 இமேஜஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயினில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆட் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்மளுடைய இமேஜஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ பேக் போகிறேன். பேக் போயிட்டு இந்த இடத்துல கார்ட் டைப்பில் நம்ம ஆப் அப்படின்றத செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப்பை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கார்ட் நேம் நான் சிம்பிளிஃபைடு இ லேர்னிங் அப்படின்றத கொடுக்குறேன். கால் டு ஆக்ஷனில் இன்ஸ்டால் அப்படின்றத டைரெக்டாகவே விட்டுறேன்.
இன்கேஸ் நீங்கள் ஒரு வீடியோ யூஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா அப்பயும் நீங்கள் இந்த ஆப் கார்டை யூஸ் பண்ணலாம் வித் ப்ளே பட்டனோட. ஸோ இந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயினுக்கு இன்ஸ்டால் அப்படின்ற கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து சூட்டபுளாக இருக்கிறதுனால நான் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுறேன். அடுத்து இந்த இடத்துல பிரைமரி ஆப் ஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் இந்தியாவை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த கேம்பெயின் ஆண்ட்ராய்டுக்காக பண்ணுறதுனால ஜஸ்ட் நான் ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணுறேன். ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆப் உங்களுக்கு செலக்ட் பண்ணி சொல்லி கேட்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிவிட்டு ஹாட்ஸ்டார் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ டீப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான், இதை நீங்கள் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இங்கேயே நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து நீங்கள் ட்வீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டட் ஒன்லி அப்படின்றதுனால உங்களுடைய டைம்லைனில் கண்டிப்பாக வராது. அடுத்து உங்களுடைய கேம்பெயின் கிரியேட்டருக்குள்ளே போங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ப்ரொமோட்டட் ஒன்லி ட்வீட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நாம் கிரியேட் பண்ண ஆப் கார்டு வந்து இங்கே அப்பியர் ஆகும். ஸோ கருசல் டைப்பில் 10 செகண்ட் எகோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியதான். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப் கார்டு அப்புறம் நம்மளுடைய ஆட் குரூப் எல்லாமே இங்கே இருக்கும். இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இதில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயினில் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஆப் கார்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது, அப்புறம் ஆப் மேனேஜர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா இந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயினை நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் லான்ச் கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேம்பெயினை மினிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே ஸ்டார்ட் ஆகிடும் ரன் ஆக. நான் ஷெடியூல் பண்ணியிருக்கேன் நாளையிலிருந்து ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் இது ஷெடியூல்டு இருக்குது. நீங்கள் ரன் பண்ணுற கேம்பெயின் மினிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.